ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அப்டேட். எஸ், பிடிஎஸோட அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபேக்கான நிறைய அப்டேட்ஸ். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அஃபிஷியலான அப்டேட்காக. ஸோ இன்னைக்கு வேவர்ஸ்லேருந்து ஆர்மிக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பிக் கிட்ஸ். ஸோ நம்ம அப்டேட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிக் கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவர்ஸில் ஒரு போஸ்ட்டை ஆர்மிக்காக போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு போடுற காரணம் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எஸ், வியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டாலையும் வந்து ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸோட நிறைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. பாய்ஸோட அக்கௌண்ட் டெலீட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆகுது தான். பட் அது நம்ம பார்க்குற மாதிரி யூடியூப்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை வேவர்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கிடையாது. அது எங்கே ஆகுது அப்படின்னா கொரியன் அஃபிஷியலான மிலிட்ரி சர்வீஸ் கேம்பில் இருக்கிற ஆப்பில் ஆகிட்டு இருக்கு. கொரியனோட மிலிட்ரி சர்வீஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரியோட அஃபிஷியல் ஆப்பில் அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அது மூலிமா அவங்களுக்கு நிறைய பர்சனல் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜ், இது எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம பாய்ஸ் மிலிட்ரிக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆப்போட சர்வீஸ் சிஸ்டமே ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உலகத்தில் இருக்க நிறைய பேர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி வந்து பிடிஎஸ் எல்லாரோடைய அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்லேருந்து எடுத்துட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா சர்வே வந்து ரொம்ப ஹேங் ஆகுது, ப்ராப்ளம் வந்து நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி வந்து சொல்லியாச்சு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேவர்ஸில் வந்து அக்கௌண்ட் டெலீட் ஆகுது, ட்விட்டரில் வந்து அக்கௌண்ட் டெலீட் ஆகுது, இன்ஸ்டாவில் வந்து வியோட அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலேயே பிக் கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஒரு போஸ்ட்டை ஆர்மிக்காக போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, லவ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களோட மெசேஜை வந்து சென்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மற்ற ஆப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் தேவை கிடையாது, நீங்கள் வந்து வேவர்ஸ்லேயே போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ்ட்ராக், ஆரம், சுகா, ஜிமின், வி, ஜேகே, ஹோபி, ஜின், இது மாதிரி நம்மளோட வாய்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேவர்ஸ்லேயே உங்களோட மெசேஜை போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட லெட்டரை போஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம பாய்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் கிட்ஸ் சார்பாக வேவர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து மற்ற ஆப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பாய்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ண தேவையில்ல, உங்களோட ஃபேவரட் ஐடலுக்கு வந்து மெசேஜ் பண்ண தேவையில்ல, நீங்கள் வேவர்ஸ்லேயே அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? உங்களுடைய ஃபேவரட் ஐடலுக்கு நீங்கள் வந்து வேவர்ஸ்லேயே லெட்டர் போடலாம், வேறு எங்கேயும் தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வேலண்டினோ. வேலண்டினோ, அதுக்கப்புறம் கொரியா பஜார், இவங்க எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுடைய சுகா, ஜிமின், அதுக்கப்புறம் இவங்களோட போஸ்டர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வேலண்டினோட போஸ்ட், அதில் சுகாஸ் டேம் குட்டாக இருந்தார், செம்ம கூலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சுகாவோட ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பி, நிறைய ஷேர் பண்ணாங்க, நிறைய ஹைலைட் ஆச்சு. அதோடு சேர்ந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலண்டினோட ரேட்டிங்கும் செம்மையாக ஹை ஆகிடுச்சு. ஸோ எதுக்கு காரணம் நம்மளுடைய ஹாட் சுகா யூங்கி. அதோட சேர்ந்து பஜார் கொரியோட போஸ்ட் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம வி அண்ட் ஜிமின் பார்க்க செம்ம கூலாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன் பாய்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார். டிஸ்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட பயோகிராஃபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு, 21க்கு மேலே இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் அவங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருந்தது. அதில் நிறைய எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட நிறைய வகையான ஃபீலிங்ஸ், அவங்க நிறைய வகையான ரிலேஷன்ஷிப் பற்றி, அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் பற்றி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பேங்க் பேடி ஒவ்வொருத்தரை பற்றியும் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதையும் அதில் ஷேர் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் கூலாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீடு முழுக்க சுற்றி காட்டினாரு. அதோடு சேர்ந்து அவரோட ஃபீலிங்லையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடி பாய்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ஆக்டிவிட்டீஸ்க்காக தனித்தனியாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க.
அவரோட வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணுறது எது அப்படின்னா பாய்ஸை தான். நான் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த தனிமை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் ப்ளே ஸ்டோரில் கேம் விளையாடுறேன், எல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் சுகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா மட்டும் வரலாம் அப்படின்னா இந்நேரம் நாங்கள் வந்து மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் சூப்பரான மூமெண்ட்லாம் இப்போ இருந்திருக்கும். பட் இப்போ வந்து இந்த கொரோனாவால் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட டாக்குமெண்ட்ரியில் நிறைய அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாய்ஸை பற்றி நம்ம பேங்க் பிடி பேசியிருந்தாரு. ஒவ்வொருத்தர் பற்றியும் ஃபீட்பேக் அவர் கொடுத்துருந்தாரு. பாய்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து, அங்கே நடந்த ஸ்ட்ரகிள்லேருந்து, ஏன் ஜிமினை வெளியேற்ற நினச்சாரு அப்படின்றதுலேருந்து, அதுக்கப்புறம் சுகா கிட்ட என்ன ப்ராப்ளம் அவர் பார்த்தாரு அப்படின்றதுலேருந்து, ஹோபியை பற்றி நிறைய விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேங்க் பிடி சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் இதை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களோட பாய்ஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே எனிவேஸ், இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட் அண்ட் கியூட் மூமெண்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.